ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான, எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் தம் பிரியாணி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம மண் சட்டி எடுத்திருக்கோம். ஸோ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கடைக்கு போய் சாப்பிட்ணுன்னு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் பீசஸ் வாங்கும் போது கடையில் சொல்லியே நம்ம வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பீசஸாக போட்டு தருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி பீசஸ் வாங்கிக்கலாம். சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கு. அதுக்கு பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ. நீங்கள் சிக்கனை வேக வைக்கும் போதே அந்த பக்கம் பாஸ்மதி ரைஸையும் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. சிக்கனை வேக வைக்கிறதுக்கு சிக்கன் கூட நசுக்கின வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை சூப்பாகவும் எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகணும். அதோட சாறு நல்லா தண்ணியில் இறங்குற அளவுக்கு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி செய்யவே ஆரம்பிக்க போகிறோம். பதினஞ்சிலேருந்து 20 நிமிஷம் சிக்கன் நல்லா வேக விடணும். இப்போது நல்லா சிக்கன் வெந்துருச்சு. தண்ணி நல்லா கொதிவிட்டுருக்கு. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சிக்கனோட சாரை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம சூப்பாகவும் சர்வ் பண்ணலாம். அது கூட கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக கொடுத்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. பிரியாணி செய்கிறதுக்குனே தனியாக மண் பாத்திரம் இருக்குது. ஸோ நாங்கள் அதிலேயே பிரியாணி செய்கிறோம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தில் செய்யலாம். அப்படி இல்லைனா ப்ரெஷர் குக்கரில் கூட செய்யலாம். சட்டி நல்லா சூடானதும் 2லேருந்து 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா எல்லாமே நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதுதான் இதோட டேஸ்ட்டு. இது ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா பிரியாணியோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ சேர்க்கும் போது அளவாக சேர்த்துக்கலாம். அது கூடவே அன்னாச்சி பூ, பட்டை, ஜாதி பத்திரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அளவு அங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். பிரியாணியோட டேஸ்ட் வந்து மாறிடும். பிரிஞ்சில் சேர்த்துக்கலாம். பே லீஃபு அது 1 or 2 சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பொடியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். எந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து கூடும். ஸோ இதுவுமே பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஒரு ஹிண்ட்டு தான். நம்ம அர்ஜென்ட்டில் பிரியாணி செய்கிறதுனால வெங்காயத்தை சரியாக வதக்க மாட்டோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டக்கு டக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.
வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி விழுது சேர்க்கும் போது அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு, அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கலாம். இது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கூடவே நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதிகமாக தக்காளி சேர்க்க தேவையில்லை, கம்மியான தக்காளி சேர்த்தா போதும். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸ்களையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். சிக்கன் நல்லா மசாலாவோட கோட் ஆனதும் அடுத்து கரம் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க, தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அளவாக தான் சேர்க்கணும். எதையுமே அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறி போயிடும். ஸோ கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறது ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் எல்லாத்துலேயுமே எங்கள் வீட்டை மிளகாய்த்தூளை சேர்த்துருவோம். மிளகாய்த்தூள்னால் தனி மிளகாய்த்தூள் இல்லை, மிளகாய்த்தூள் ப்ளஸ் மல்லித்தூள் இருக்குது. எல்லாருக்கும் அது டேஸ்ட்டு பிடிக்காது, நம்ம தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி மிளகாய்த்தூள் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கனோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்துடலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கணும். அதாவது ஒரு பங்கு அரிசி அப்படின்னா 2 மடங்கு தண்ணி இருக்கணும். தண்ணினா நம்ம சிக்கன் வேக வச்சுருக்க தண்ணியோடு சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ சிக்கன் வேக வச்ச தண்ணி கூடவே தேங்காய் பால், அது கூட நார்மல் வாட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த 1:2 ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆப்ஷனல் தான், சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணதும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பிரியாணிக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியது. இப்போது இது நல்லா கொதிக்க விடணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வர வரைக்கும் வேகட்டும். சிக்கன் மசாலா கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம பாஸ்மதி ரைஸை ரெடி பண்ணிடலாம். நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஒரு கடாயில் போட்டு நல்லா அந்த வாட்டர் கண்டென்ட் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் மட்டும் ட்ரை ஆனால் போதும். 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்க சிக்கன் கறியோட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரைஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸும் வாட்டரும் லைட்டாக முழுகின மாதிரி தான் இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம், பிரியாணி குழஞ்சி போயிடும். ஸோ தண்ணி அளந்து ஊற்றும் போது அளவாக அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஸ்லோ குக்கில் வேகட்டும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பிளேட் ஓப்பன் பண்ணி பார்த்தா வாட்டர் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கும். பாஸ்மதி ரைஸ் முக்கால் பதம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம்முக்கு மாற்றிடலாம். தம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே புதினா தலையை மேலே தூவி விட்டுக்கலாம். நம்ம தம் வைக்கும் போது அது நல்லா சாறு இறங்கி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தம் வைக்கிறதுக்கு நம்ம நார்மல் ஸ்டவ்லேயே வைக்கலாம். நம்ம தம்மில் தான் மீதி 25% ஆஃப் ரைஸை குக் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு எதுவும் ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு வரும். ஸோ கேஸ் ஸ்டவ்லேயே தம் வைக்கிறதுக்கு நல்ல அடி கனமான தவா வச்சுக்கலாம். ஏற்கனவே வச்சுருக்கீங்க, ஏதாவது பழைய தோசைக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். ஸோ கல் நல்லா சூடாகும்போது நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக ஒரு சூடான பாத்திரத்தை வைக்கணும். நம்ம அரிசி சாப்பாடு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா அந்த பாத்திரம் வைக்கலாம். இல்லைனா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணி பாத்திரத்தை அந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வைக்கணும். ஸோ கீழேயும் ஹீட்டு மேலேயும் ஹீட் இறங்கணும். அதில் உங்களுக்கு உள்ளே நல்லா குக் ஆகும். வெறும் பிளேட் போட்டு பிரியாணி பாத்திரத்தை மூடாமல் வாழை இலை வச்சு அதுக்கு மேலே பிளேட் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா இன்னமும் நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் தம்மில் இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அந்த தவா ஹீட்லேயே உங்களுக்கு உள்ளே நல்ல ஹீட் வந்து சர்க்குலேட் ஆகும். தம் வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பிளேட் ரிமூவ் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த பிரியாணியோட வாசம் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பிரியாணி ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி டெக்ஸ்சர், அந்த அரோமா, ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே இருக்கும். சிக்கன் தம் பிரியாணி எங்கள் அம்மா செய்கிறதுல ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபி. நாங்கள் எங்கேயுமே ஹோட்டலில் பிரியாணி அவ்வளோவா சாப்பிட விரும்ப மாட்டோம். ஏன்னா அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் எங்களுக்கு கிடைக்காது. அதுவும் மண் பாத்திரத்தில் செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் ஹோட்டலில் சாப்பிட விரும்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சில ரெசிபீஸ் என்னதான் நம்ம கடையில் சாப்பிட்டாலோ இல்லை வேறு யாராவது செஞ்சு கொடுத்தாலோ நம்ம அம்மா செய்கிற மாதிரி வராது. ஸோ இந்த டிஷ் எங்களுக்கு அப்படி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.